அதாக்கும் இப்போ ஆக போறதும் இந்த சதாபிஷேகம் இதெல்லாம் என்னன்னா 2 வார்த்தை சொல்லிட்டு பண்ணிக்கலாம் எல்லாம். இந்த சதாபிஷேகம் இதெல்லாம் என்னன்னு கேட்டா நாங்களே வந்து 5 விதமான சாந்தி 3 விதமான அபிஷேகம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். 5 விதமான சாந்தின்னு சொல்லும் போது 1 வருஷம் ஆன உடனே சின்ன குழந்தை இருக்கும் போது அப்தபூர்த்தி சாந்தி, அப்படியே 54 வருஷம் ஆகிறதே ஹீம சாந்தி, அப்படியே 60 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதே ಷಷ್ಟ್ಯಬ್ದ ಪೂರ್ತಿ ಶಾಂತಿ, 70 ವರ್ಷ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿರುತ್ತೆ ಭೀಮರಥ ಶಾಂತಿ, 77 ವರ್ಷ ಆಗಿರುತ್ತೆ ವಿಜಯರಥ ಶಾಂತಿಯನ್ನು இப்படி 5 விதமான சாந்தி சொல்லிருக்கு சாஸ்திரத்துல. அப்படியே 3 விதமான அபிஷேகங்கள், சதாபிஷேகம், கனகாபிஷேகம், ராஜாபிஷேகம், அப்படி 3. நாங்கள் 81 வருஷம் 1 மாசம் ஆன உடனே சதாபிஷேகம் என்னன்னு கேட்டால் தங்களுக்கு நாங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் 1000 பௌர்ணமி ஆகணும். பௌர்ணமி ஆன உடனே எங்களுக்கு சதாபிஷேகம் பண்ணிக்குது. அதாக்கும் இவனுக்கு சதாபிஷேகம் பண்ணிருக்குது. அதே கொள்ளு பேரன் பிறந்தாச்சு இல்லைன்னா 90 வருஷம் ஆயாச்சுன்னா ஆ சமயத்துல கனகாபிஷேகம், அப்படியே 100 வருஷம் கம்ப்ளீட் ஆயாச்சுன்னா ராஜாபிஷேகம். இப்படி 3 விதமான அபிஷேகங்கள் இருக்கு, 5 விதமான சாந்தி இருக்கு. 5 விதமான சாந்தி என்னதுக்கு வேண்டி பண்றோம்னு கேட்டா இதெல்லாம் ஒரு கண்டக சமயங்கள். 1 வருஷம் ஆன உடனே 54, 60, 70, 77 இதெல்லாம் ஒரு கண்டக சமயங்கள். ஆ சமயத்துல மிருத்யு தோஷம் இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும், மிருத்யு தோஷம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும், துஷ்ட தோஷங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ அந்த தோஷங்கள் எல்லாம் போறதுக்கு வேண்டி, ஆயுர் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வேண்டி, குடும்ப சௌக்கியத்துக்கு வேண்டி சோனகாத ரிஷிகளை சொல்லியிருக்கா இந்த மாதிரி சாந்தி அந்த மாதிரி மிருத்யு தோஷங்கள்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த மிருத்யு தோஷ பரிகாரம் ஆகிறதுக்கு வேண்டி சாந்தி பண்ணணும். அப்போ ஒரு காலகட்டங்களில் ஒரு விதமான மிருத்யு பாதை இருக்கு, அந்த மிருத்யு பாதையை போறதுக்கு வேண்டி ஒரு சாந்தி சொல்லிருக்கு. அப்போ அது 5 விதமான சாந்தியான சொல்றோம். இதுக்கு அபிஷேகம் சொல்றோம். என்ன வித்தியாசம்னு கேட்டா அது வந்து அரிஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு பண்றது 5 விதமான சாந்தி. இந்த 3 விதமான அபிஷேகங்கள் இருக்கேன், சதாபிஷேகம், கனகாபிஷேகம், ராஜாபிஷேகம், இது வந்து உங்களுக்கு அரிஷ்ட நிவர்த்தி இருக்கும். அதல்லாத ஒரு உத்கிருஷ்டமான ஒரு ஸ்தானமானம் கொடுக்கறதுக்கு வேண்டி பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம். அது கொண்டு பட்டாபிஷேகம் மாதிரியாகவும் பண்றது. அது கொண்டு இதுக்கு அபிஷேகம் என்ன ஸ்தானமானம்னு கேட்டா சதாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா ஒரு தேவதா துல்லியமாகிட்டான்னு சொல்றோம். நித்யான்னதாதா தருணாக்னிஹோத்ரி வேதாங்கவித் சந்திரசாஸ்திரதர்ஷி மாசோபவாசி ச பதிவிரதா ச ஷட்ஜீவினோ இக வந்தனீயாகன சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காரு. அதோட தாத்பரியம் என்னன்னு கேட்டா இந்த பிராமணத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு பூசுரர். பூசுரர்னா பூலோகத்தில் உள்ள தேவதைகளான. அப்போ எல்லா பூலோகத்தில் எல்லா பிராமணரும் தேவதைகளான கேட்ட உடனே எல்லா பிராமணர் கிடையாதுன்னு சொல்லி ஒரு லேஷ் சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ண பகவான். என்னன்னு கேட்டா நித்யான்னதாத்தான் டெய்லி அன்னதானம் பண்ணப்பட்ட பிராமண யார் இருந்தாச்சுன்னா அவன் தேவதா சொல்லுவாங்க. தருணாக்னிஹோத்ரி அக்னிஹோத்ரி யாகங்களில் பண்ணப்பட்ட பிராமண யார் இருந்தாச்சுன்னா அவன் தேவதா சொல்லுவாங்க. அப்படியே வேதாங்கவித் வேதாத்தியனம் பண்ணி அந்த மார்க்கத்தில் இருக்கிறவா யார் இருக்காரோ அவர் தேவதா துல்லியம்னு சொல்றாங்க. 4வது சொல்றா சந்திர சஹஸ்ரதர்ஷி, யாருக்கே சஹஸ்ர சந்திர தரிசனம் ஆயிருக்கும் ஆனா சதாபிஷேகம் ஆயிருக்கும் அவரும் தேவதா துல்லியம்னு சொல்றாங்க. அந்த லிஸ்ட் ஒரு இன்னைக்கு போக போறாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து மாசோபவாசி, மாசம் ஃபுல்லா உபவாச விரதம் எடுத்து அனுஷ்டானம் பண்ணப்பட்ட பிராமணா யார் இருந்தாச்சுன்னா சுத்தமான பதிவிரதா. இந்த 6 பிராமணாக்கும் பூலோகத்தில் உள்ள தேவதைகள் அவளுக்கு டெய்லி நங்கம் நமஸ்காரம் பண்றா அப்படி சொல்றாங்க. அப்போ சதாபிஷேகம் ஆயாச்சுன்னா அவருக்கு தேவதாத்வம் கிடைக்க போகுது. அப்போ அந்த தேவதாத்வம் கிடைக்கிற சமயத்தில் ஒரு பட்டாபிஷேகம் மாதிரியாகவும் பண்றது. அது கொண்டு சாதாரண சாந்தியான சொல்றது இல்லை, சதாபிஷேகம் அபிஷேகம்னு சொல்றது. அதுபோல கனகாபிஷேகம் அதே மாதிரி தான். எந்த கொள்ளு பேரன் பொருந்தாச்சுன்னா கனகாபிஷேகம் பண்றதான முன்னாடியே சொன்னேன். அப்போ 3 ஜென்ரேஷன் தான் உள்ளது. அவர் இருக்கிறது 4ஆம் ஜென்ரேஷன் வந்தாச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்க மாட்டா, தேவதா ரூபத்தில் இருக்க மாட்டா. ஆ சமயத்துல ஒரு பட்டாபிஷேகம். அதுபோல மனுஷனுடைய ஆயுசு 100 வருஷம். இப்போ 100 வருஷம் கம்ப்ளீட் ஆயாச்சுன்னா அந்த லோகத்தை அதுக்கப்புறமா அவன் லோகத்தில் இருந்தாச்சுன்னா அப்போ லோகத்துக்கு அவன் தேவதா மட்டும். அதுக்குண்டு ஆ சமயத்துல ஒரு ராஜாபிஷேகம், அது ஒரு பட்டாபிஷேகம் மாதிரி பண்ணுறது. அதுக்கொண்டு இந்த 3 அவருக்கு தேவதாத்வம் கொடுக்கறதுக்கு வேண்டி பண்ணப்பட்ட அபிஷேகம் ஆனது கொண்டு அதுக்கு ஒரு விசேஷமாയിട്ടുள்ள சதாபிஷேகம் எப்படி அபிஷேகமாக்கும் பேர் வச்சிருக்காங்க. அப்போ அதில் முதல் அபிஷேகம் சதாபிஷேகமாக்கும் இப்போ இவருக்கு நடக்க போகிறது. இப்போ அப்போ அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இந்த அபிஷேகத்தில் என்னன்னு கேட்டால் பாக்கி உள்ள எல்லா அபிஷேகங்கள் எல்லாம் சாந்திகள் எல்லாரும் ஜலம் விடப்படாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. இப்போ எல்லாரும் விட்டுன்னு இருக்கா. ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா சதாபிஷேகம் முன்னாடி இந்த சாந்திகள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்படாது. வேதம் தெரிஞ்ச பிராமணனுக்கு தான் அபிஷேகம் பண்ணணும். இந்த சதாபிஷேகத்தில் அப்படி கிடையாது. இந்த சதாபிஷேகத்தில் 3 அபிஷேகங்கள்ல சின்ன குழந்தைகளிலிருந்து தொடங்கி எல்லாரும் வந்தவாளை எல்லாரும் அபிஷேகம் பண்ணணும்னு இருக்கு. அதுக்கும் எல்லாரும் இப்போ அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தேவதைகள் எல்லாம் அவருக்கு அபிஷேகம் பண்றன்னு ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. அது காணாதவங்களுக்கு அவர் திவ்யமாயிட்டு பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி நாங்கள் பிரோஷனை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வரிசையா ஒரு சைட்லேருந்து அந்த சைட்லேருந்து அப்படியே வராதிங்கோ, இந்த சைட்லேருந்து அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே உடனே போயிடணும். என்னன்னு கேட்டா மெதுவா நீங்களுக்கெல்லாம் போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணலான்னு இருக்கும். ஆனா அவருக்கு செலுப்பாயிடும். ஏன்னா மழைக்காலம் வேற இப்போ. அது கொண்டு படப்படனா எல்லாரும் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு எல்லா இடத்துல இருந்து வராதிங்கோ. இந்த லைன்ல இருந்து இந்த வந்துட்டு அந்த வடக்கே
இந்த சைடு வந்து உடைக்க மாறிக்கணும். அப்படியே அபிஷேகம் அப்படியே போண்டே இருக்கலாம். அப்போ அபிஷேகம் பண்ணுறது அப்போ ஸ்வர்ணத்தினால அபிஷேகம் பண்ணோன்னே இருக்கும். இப்போ ஸ்வர்ணத்தினால் இந்த காலத்தில் அபிஷேகம் பண்ண முடியாது. இது இந்த ஓட்ட பாத்திரம் இருக்குது. அது கொண்டு நீங்கள் யாரோ ஒருத்தர் பிடிச்சும் போயிடும். எல்லாரும் யார் வேணுமோ ஸ்வர்ணமெல்லாம் போட்டுக்கலாம். திருப்பி அவர்கிட்ட வாங்கிக்கணும். அப்புறம் அப்போ அந்த மூலமாக ஜலம் விட்டாச்சுன்னா ஸ்வர்ணாபிஷேகத்துடைய பலம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு அந்த மாதிரியாகவும் பண்ண போகிறது. ஆசியம் வந்து அந்த தேவதைகள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்லோகத்தில் புரோக்ஷனை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தொடங்கிக்கலாம். வாங்குவோம். வாங்குவோம். தம்பதிகள் எல்லாம் இருக்கிறவா சேர்ந்து விடுங்க. எல்லாரும் வாங்குவோம். வாங்குவோம். அப்படியே போடும். உடைக்க போடும்.
ஆச்சா இங்க பாருங்க ஆச்சா मदमानव रणभीमा मदमानव रणभीमा महाबाजी निगलित मोहापाश कोटि शंकाश विगलित मोहापाश विदुकोटि शंकाश भगवन् எல்லாரும் ஆயாச்சா? ஒரு போட்டோகிராஃபர் மாமா இன்னொரு பொண்ணு இங்க போட்டோகிராஃபர் அங்கே வந்து ஆமா இங்கே வந்துருங்க போட்டோகிராஃபர் तेजसा सूर्यस्य वर्चसेन्द्रस्येन्द्रियेणाभिरुञ्जामि बलायश्रिययशसेन्नाध्याय सर्वारिष्टशान्तिरस्तु अमृताभिषेको अस्तु எழுந்து தொடங்கிறீங்களோ निवारणं समस्त पापक्षयकरं देवपापोदकं पावनं उदरस्थं विषन्नश्येत अमृतं जायते हृदि आयुरसि विश्वायुरसि सर्वायुरसि सर्वमायुरसि सर्वं मे आयुर्भूयात् सर्वम् आयुर्येषम्
பாட்டு பாடுங்க யாரும் மாலை போடுறதோ मालाधारण मुहूर्तस्य मुहूर्तोऽस्मिन् நான் ரெக்கார்டு இது பண்ணிட்டேன் இங்கே இது இல்லை இது ப்ரெஸ் இது தானே இங்கே பரவாயில்ல तस्मादस्य प्रदानेन अतश्शान्ते वेत्समये भूप्रतिनिधि इदन्नालिकेयं दक्षिणागं तुभ्यं सम्प्रदते ॐ तत्सत् इलवः केशव इमां स्थिलान् दक्षिणागान् इदं लवणं दक्षिणागं तुभ्यमहं सम्प्रदते ॐ तत्सत् अभिषेकसमये श्रुतम् आर्द्रवस्त्रं दक्षिणागं तुभ्यमहं सम्प्रदते ॐ तत्सत् जायाः लक्षणं वरं देह अलङ्करणं वस्त्रम् अतः शान्तिं वेत्समे इदं वस्त्रं दक्षिणागं तुभ्यमहं सम्प्रदते ॐ तत्सत् मम देवताः इदं जलपात्रं दक्षिणागं तुभ्यमहं सम्प्रदते ॐ तत्सत् मे जनया वद
प्रदानतः इमं दीपं सुदक्षिणाकं तुभ्यमहं सम्प्रददे ॐ तत्सत् लिङ्गमूर्ते महादेव महादेव वयं सदा नवमूर्तिं प्रदानेन अनश्यामतिं वेक्षमे इदं शिवलिङ्गं सुदक्षिणाकं तुभ्यमहं सम्प्रददे ॐ तत्सत् इदं सालग्रामं सुदक्षिणाकं तुभ्यमहं सम्प्रददे ॐ तत्सत् दक्षिणाकं तुभ्यमहं सम्प्रददे ॐ तत्सत् सम्प्रददे ॐ तत्सत् वेक्षमे इदं छत्रं दक्षिणाकं तुभ्यमहं सम्प्रददे ॐ तत्सत् पादरक्षे दक्षिणाके मनःकल्पिताय ब्राह्मणाय सम्प्रददे जगद्धिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। ॐ श्रियमेवावरुन्धे वीरे मात्रे श्रेयो वै राष्ट्रस्य शीलो वातः श्रियमेवावरुन्धे उत्तरोत्तराभिवृद्धिरस्तु। அப்படியே இருக்கோ பெரிய பொண்ணு மாப்பிள்ளை இங்க ரெண்டாவது பொண்ணு வாங்க பெரியவா மட்டும்தான் ஓதுறது அப்போ நீங்க மாத்திரம் श्रीमत् परमहंसेत्याद समस्त वृंदावली विराजमान श्रींगेरी जगद्गुरु श्री श्री भारती तीर्थ महास्वामिभिः तत्करकमल संजातैः श्रीमद् जगद्गुरु श्री श्री विधुशेखर भारती महास्वामिभिश्च अनयोः दम्पत्योः शताभिषेक समये परम करुणया अनुगृहीतोऽयं श्री शारदा चन्द्रमौळीश्वर प्रसादः। महेश्वरः
சாந்தி மகோத்சவத்தில் சத்குரு சங்கராச்சாரிய சம்பாவனை. भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः सम्बन्धी ದಂಪತಿಗಳ ಆಶೀರ್ವಾದ ಪಣ್ಣಿ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯವು ಶೆಟ್ಟಗ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿಯರ ಆಶೀರ್ವಾದ ಪಣ್ಣಿ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯವಂ. ಓಂ ಸವಿತಾ ಪಶ್ಚಾತ್ ಸವಿತಾ ಪುರಸ್ತಾತ್ ಆಶೀರ್ವಾದ ಪಣ್ಣಿ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯವಂ. ಸವಿತಾ ಮಚ್ಚಿನಂಗ ಆಶೀರ್ವಾದ ಪಣ್ಣಿ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯವಂ. ಗೋಪಾಲ್ ರುಕ್ಮಿಣಿಯವರ ದಂಪತಿಗಳ ಆಶೀರ್ವಾದ ಪಣ್ಣಿ ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯವಂ. பெரியவா யார் இருக்கா? சில்லவர் யாரும் வராதீங்க. இப்போ சில்லவர்ல அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிய சகல சௌபாகியமும். ஸ்ரீனிவாசன் ஆசீர்வாதம் பண்ணிய சகல சௌபாகியமும். சமிதா புரஸ்தாத் மாமி ஆசீர்வாதம் பண்ணிய சகல சௌபாகியமும். ஆசீர்வாதம் பண்ணி சகல சௌபாகியமும். நல்ல தம்பி குறுக்க போன ஒன்றும் இல்லாமல் போவாங்க. டேய் குறுக்க போகாதடா. எதுக்கு நாங்கள் இப்படி பண்ணி போயிட்டே இருக்கீங்க? ஒரு இடத்துல இல்லைங்கள இங்கே எங்க அப்புறம் ஃபைனலாக இப்போ எல்லாம் முடிக்க வேண்டாமா? இது கொடுக்கல இப்பெல்லாம் கொடுத்தப்பறம் தானே நீங்கள் அது முடியாதுமா. இதெல்லாம் நிற்கிறாங்க.
எங்கே போகிறா இவா? வேறு டாக்ஸியில் போகிறோம். இல்லை இல்லை, இவாளெல்லாம் நிற்கிறாள், கொடுக்கறதுக்கு இருக்கிறாள், அதுக்காக சொன்னேன். எஸ்டி மட்டும் சட்டுன்னு எடுத்துக்கலாம். மணி சார் உங்களோட நான் வச்சுருக்கேன். உஷா போமா, கையை கெடுத்து மேக்கிங் பசங்க படுத்துறா உஷாவும்.